New study finding that people taking Ozempic and Wegovy may be at an increased risk of developing an eye condition that can cause irreversible vision loss. என்னது வெயிட் லாஸுக்கு மருந்து எடுத்தால் கண் பார்வையே போயிடுமா? என்னங்க ஷாக்கிங்காக இருக்குது, என்னன்னு பார்த்துருவாங்க. வெயிட் குறைக்கிறதுக்கு எல்லாரும் டயட்டு எக்ஸசைஸ்ன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒரு பக்கம் மருந்து கம்பெனிகளும் ஏதாவது மருந்து மூலமாக வெயிட் லாஸ் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதில் யூஎஸ்லலாம் லேட்டஸ்ட் ஹிட் தான் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமாக்ளூடைட் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ஓசம்பிக் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது வீகோவின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து. இது இன்ஜெக்ஷனாகவும் மாத்திரை வடிவத்திலையும் கிடைக்குதுங்க. இது இன்ஜெக்ஷனாக வார ஒர்க்கு எடுத்தாலோ அல்லது மாத்திரையாக உங்களுக்கு டெய்லியோ அல்லது வார ஒர்க்கு அது மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு மறைமுகமாக பசியை வந்து பயங்கரமாக கட்டுப்படுத்தி, உங்களுக்கு பசியை கட்டுப்படுத்தினா ரொம்ப கம்ஃபர்டபுளாலாம் இருக்காதுங்க. பேஷண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, ரொம்ப வாந்தி வர மாதிரி, வயிறு ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஏதோ அறிகுறிகள்லாம் ஏற்படுத்தி எப்படியா ஒன்று சாப்பாட்டை கொஞ்சம் உள்ளே போகிறத கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் மிதமான வெயிட் லாஸ். மிதமான வெயிட் லாஸ்னால் என்னங்க, ஒரு 3 மாதத்தில் ஒரு 5-6 கிலோ அந்த மாதிரி வெயிட் லாஸ் ஏற்படுத்தலாம். ஆனால் அதுவும் மருந்து நிறுத்தினோடனே திரும்ப வெயிட் ரீகெயின் ஆகிடும். சார், இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்கலாமே. இந்த மாதிரி ஒரு மருந்து, ஆனால் அது இப்போ தான் கொஞ்சம் காஸ்ட்லியான மருந்துங்க. உங்களுக்கு இந்தியாவிலே அது மாதம் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 30-40 ரூபாய்க்கு மேலே செலவாகலாம் அந்த மாதிரி. ஆனால் மருந்து நிறுத்தினோடனே திரும்ப வெயிட் ரீகெயின் ஆகிடும். இந்த மருந்து சகஜமாக யூஎஸில் பயங்கரமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க, அதுவும் வெயிட் லாஸ்க்கு. இந்தியாவிலையும் இதனுடைய யூஸ் வந்து பயங்கரமாக அதிகமாகிட்டு இருக்கு. வசதி உள்ளவங்களாம் பயங்கரமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் சமீபத்தில் வந்த ஸ்டடி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு கண்ணுடைய நரம்பு உள்ள ஒரு பாதிப்பு உண்டாகலாம் அப்படின்னு ஒரு டவுட்ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. அதாவது NAION நயான் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் ஆர்த்ரைட்டிக் ஆன்டீரியர் இஸ்கீமிக் ஆப்டிக் நியூரோபதின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம கண்ணுக்கு இருந்து சப்ளை பண்ணக்கூடிய முக்கியமான ஆப்டிக் நர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பு, அது வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகலாம். ஸோ அதனால் உங்களுக்கு கண் பார்வை திடீர்னு உங்களுக்கு வந்து குறையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏற்கனவே டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு ஏற்கனவே சர்க்கரை நோயினால் அவதிப்பட்டு கண் பார்வை வந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் இந்த மருந்துகள் எடுக்கும்போது திடீர்னு டெம்பரரியாக உங்களுக்கு இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி கொஞ்சம் மோசம் அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது கூட கொஞ்சம் வேகமாக சர்க்கரை அளவுகள் குறையனால. ஆனால் இந்த நரம்பு பாதிப்புங்கிறது ஒரு இந்த மருந்து யூஸ் பண்ணாதவங்களை விட இந்த மருந்து யூஸ் பண்ணவங்களுக்கு 3-4 மடங்கு அதிகமாக வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் இப்போ தான் இது ஒரு ஆராய்ச்சி லெவலில் இருக்குது. ஸோ இது வந்து பயப்படணுமான்னு க்ளோஸாக வந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க. நாம் இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னங்க, சிம்பிளாக நம்ம டயட்டு, நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, மாவுச்சத்தை குறைக்கிறது, இதெல்லாம் கரெக்டாக பண்ணாவே சூப்பராக வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுங்க. இதுக்கு எதுக்குங்க கஷ்டப்பட்டு பணம் கொடுத்து ஏன் வந்து நீங்கள் ரிஸ்க்கை விலைக்கு வாங்கணும்? சிம்பிளாக ப்ராப்பராக ஹெல்த்தியான டயட் இருந்துட்டு போங்களேன். அதுதாங்க நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு குறுக்கு வழியை தேடாமல் ஆரோக்கியமான உணவு முறையை நோக்கி பயணிங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக ஹெல்த்தியாக நீங்கள் எடையை குறைக்க முடியும்.